என்ன மகா, இன்னும் யாரையும் ஆளை காணோம்? எவ்வளவு வரலையானோ? ஆமாண்டி, இன்னும் யாரும் ஆளை காணோம். நல்ல வேளை நீயாவது வந்தியே. எப்பா எனக்கு ஒரு டவுட் அஞ்சலி. அப்படி என்ன டவுட்டு? சரி கேளு. ரொம்ப பெரிய டவுட்லாம் இல்லை. 6th நம்ம இந்த ஸ்கூலில் படிக்கிறோம். 7th இந்த கிளாஸை 2ஆக பிரித்தாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்மளும் 9th வரைக்கும் அப்படியே இருந்தாச்சு. இப்போ 10th மறுபடியும் இந்த 2 கிளாஸையும் சேர்த்துருக்காங்களே. இப்போ எப்படி இந்த கிளாஸ் இருக்கும்? சண்டை போடுமா இல்லை என்ன ஏது? இங்க பாரு மகா, இதை பத்திலாம் நீ எதுக்கு யோசிக்கிற? இப்போ நம்ம கிளாஸ் பிரிஞ்சுதா? நீ சொல்றதும் கொஞ்சம் கரெக்ட் தான். பிரிஞ்ச கிளாஸ் எதுக்கு சேர்க்கிறாங்கன்னு தெரியல, சேர்ந்திருந்த கிளாஸ் எதுக்கு பிரிச்சாங்கன்னு தெரியல. சரி விடு, இதுக்கு மேலே எது நடந்தாலும் இந்த கிளாஸ் சேர்ந்தா இருக்க போகுது. ஸோ அதனால எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பா. ஆனால் ஐ மீன் முன்னாடி இந்த 2 கிளாஸும் சண்டை போடும் தான். பட் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சண்டை போடாமல் இருக்கோம். நீ ஒன்றை மறந்துடாத, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அந்த கிளாஸ்ல தான் வருதுங்க. நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற? நமக்கு அதுங்களோடையும் சேரணும்ல. இது வேறையா? சரிடி சரிடி, ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். ஹாய் அஞ்சலி. ஹாய் மகா. ஹாய் சரண்யா. ஹாய்டி. என்னடி இன்னும் பூமாரி, ஷெர்லின், ஷாலினி யாருமே இன்னும் வரலையா? ஆமாண்டி, இன்னும் யாரும் வரல. ஐயோ, கிளாஸ் வேற பிரிஞ்சிட்டு மறுபடியும் சேர்ந்துருக்கு. எப்படி இருக்க போதோ கடவுளே, முடியலையே. என்ன பூமாரி கேங்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருக்குங்களா? சரி சரி. எனக்கு என்ன சூப்பரா இருக்கேன். சரி நான் உட்கார்றேன், மிஸ் வந்துருவாங்க. ஆமாம் ஆமாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. ஹலோ மேடம். தள்ளலே. தள்ள முடியாது. ஏச்சி தள்ள. ஆமா சி படி. அப்புறம் இந்த கிளாஸ் எப்படி போக போதோ தெரியல. கொஞ்சம் தெளிவா போனா நல்லா இருக்கும். இருக்கும்டி இருக்கும். உனக்கு இருக்கும்மா. உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துருவீங்க, அவ்வளோதான். என்னெல்லாம் டீலில் விட்டுருவீங்க. அடுத்த வருஷம் இல்லை இந்த வருஷத்தோட இந்த கொஞ்ச நாள்லயே நீயா யாருப்பா நீ அப்படின்னு கேட்பீங்க. மீனா, எப்ப மீனா மறப்பேன்? அது மட்டும் இல்லாம மீனான்ற பேரை எப்படி மறக்க முடியும்? சிறகடிக்க ஆசை நாடகத்துல வர்றதே மீனாதான். உன்னை எப்படி நான் மறப்பேன்? பூமாரி, உன்னைய நான் ஃபஸ்ட் டைம் இந்த 2 கிளாஸும் சேர்ந்தோன்னா வந்திருக்கனால நான் டீசெண்டாக இருக்கணும்னு பார்க்குறேன். அப்புறம் அவ்வளோதான், கொலை முயற்சி நடந்துரும் இங்கே. சரி சரி. ஆதிவாசி அடக்கிவாசி. பெரிய கில்லி விஜய்னு நினப்பு. ஆமா பூவு, நானும் அவ்வளோதான் வந்ததுன்னு தேடிட்டு இருக்கேன், காணோம். ஆமாப்பா, பாத்தீங்களா? நீங்களாம் யாருப்பா எனக்கு ஹாய் சொல்றதுக்கு? நான்லாம் உங்களுக்கு யாரு? சுச்சோ, எப்படி டீல்ல விடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்ல பரவாயில்ல, நான் கேட்டு எனக்கு அது கிடைக்க வேண்டாம். தேங்க்யூ. ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? ஹாய் சொல்றால. சரி சரி, ஹாய் ஹாய். அப்புறம் எப்படி போச்சு லீவ் நாள்லாம்? போச்சுடி. உனக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சு. என்ன இன்னும் ஷெர்லின் வரலையா? தெரியல, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? லேட்டா தானே வருவா. ஹாய்டி. தோ வந்துட்டாங்க அப்பா உங்க ஷெர்லின். ஹாய் ஷெர்லின். நான் எங்கடி உன் தலைமையில ஏறி உட்கார்றதா? எனக்கு எங்க பிளேஸு? இங்க வந்து உட்காரு, நமக்கு இல்லாத பிளேஸா? சரி சரி, அப்ப தள்ளி உட்காரு, நான் இங்க சரண்யா பக்கத்துல உட்காந்துக்கிறேன். எல்லாம் ஏன்டா சரண்யாவே சுத்துது? எனக்கு ஒன்றும் புரியலடி. விடு, நம்ம என்ன பண்றது? சரி என்னங்கப்பா, உங்க ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? பூமாரி, ஷாலு, மீனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்படி பேசுற? இல்லடி, எப்பவுமே அவகிட்ட சண்டை போட்டே பழகிடுச்சா, அதான் சாஃப்டா பேச வரல. அப்படியே பழகுவோம் என்ன? சரி, நமக்கு கீதா மிஸ் ஆமே தெரியுமா? நம்ம கிளாஸ் மிஸ் ஒன்றும் இங்க வரல. ஆண்டி தெரியும், என்ன பண்றது? வேற வழி இல்லையே. கிளாஸ பிரிக்கிறாங்க, சேர்க்கிறாங்க, என்ன நினைச்சாலும் அவங்களே பண்றாங்க. நம்ம கிட்ட ஒப்பீனியன் கூட கேட்க மாட்டாங்க. ஏய் மிஸ் வராங்க. குட்.
விஷ்லாம் வேணாம்மா, உட்காருங்க உட்காருங்க எல்லாரும். எல்லாரும் அப்படியே அவங்க பேரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட. ஷெர்லின் மேம். சரண்யா மிஸ். அஞ்சலி மிஸ். மகாலட்சுமி மிஸ்.